கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான அதிகாலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உங்களுடைய புதிய கிருபைகளினாலே எங்களை நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது என்னுடைய வாயின் வார்த்தைகள் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் இந்த தொலைபேசி வாயிலாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் வேத வசனத்தோடு கடந்து போகிற உங்களுக்கு இன்று 5வது மாதம் மையப்பகுதி 15ஆம் தேதியில நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு மனிதனுடைய இருதயம். ஒவ்வொரு மனிதர்களுடைய மனுஷன் யாரா இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு கொடுத்ததை நான் சொல்றேன். ஒருவேளை இதை வார்த்தையே நேற்றுக்கோ முந்தா நாளோ அதுக்கு முன்னாடியோ வேறு தேவ பிள்ளைகள் பேசியிருக்க கூடும், எனக்கு தெரியாது. ஆனாலும் வேத வசனத்தை எத்தனை முறை நம்மை திரும்ப திரும்ப கேட்டாலும் அது சலிப்பில்லாதது, அது ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆகவே மீண்டுமாக நம்ம சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி தியானிக்கலாம். மனிதர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்துல எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிற பொழுது நீங்க வீட்டில் இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாசித்து பாருங்க. ஒவ்வொரு மனிதருடைய இருதயம், அதாவது வாசிக்கிற பொழுது மற்றவங்களுடைய இருதயத்தை பற்றி யோசிக்கிறதை விட என் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம யோசிக்கணும். இந்த தலைப்புல இந்த வசனத்தை இதே கூடுகையில இப்படி இந்த அதிகால நேரத்துல கூடி வருகிற உங்கள் மத்தியில ஏறக்குறைய 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2/7/2021 அந்த கொரோனா பீரியடு முடியும் தருவாயில அப்போ உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். அன்னைக்கு இதுல எத்தனை பேர் இருந்தீங்க, எத்தனை பேர் இந்த குழு விட்டு போயிட்டீங்க, இல்ல புதுசா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆகவே திரும்பமாக நம்ம எத்தனை முறை ஒன்னால தியானம் பண்ணலாம். எரேமியா 17:5-10 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக மக்கள், நீங்களும் நானும், பிரத்தியார குறை சொல்லுவதை விட நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என்கிட்ட என்னென்னலாம் நான் மற்றவர்களுக்கு விரோதமா செயல்படுறன்றதை மட்டும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது இருக்கணும்னு சொல்றாங்க. நாங்க வேதம் சொல்லுகிற போது மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம ஆபீசர் மேல, நம்ம குடும்பத்தில் உள்ள அப்பா மேல, அம்மா மேல, அல்லது பக்கத்து நமக்கு ரொம்ப நண்பர்கள் மேல, இல்ல சிநேகிதி மேல, அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம். என் ஃப்ரெண்டு எப்படியாவது எனக்கு உதவி செய்வான், என் ஆபீசர் எப்படியும் எனக்கு உதவி செய்வாரு, எங்க அப்பா எப்படியும் இதை பார்த்துக்குவாரு. இப்படிதான் நம்ம எல்லாம் பொதுவா உலக வாழ்வில் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லது. நம்முடைய நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கணும், ஒரு லிமிட். என்னுடைய அப்பா அவர் என்ன போஷிக்கிறவர், எங்க குடும்ப தலைவர் செய்வார், அந்த லிமிட்ல தான் இருக்கணும். எல்லாவற்றிலும் அவரே எல்லாத்தையும் செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை எடுத்துட்டு, இவரை விட மேலான ஒரு தகப்பன் நமக்கு அப்பா இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு, என்னுடைய அண்ணன் இருக்கிறாரு, என்னுடைய சிநேகிதரா இருக்கிறாரு, என்னுடைய சிநேகிதியா இருக்கிறாரு, என்னுடைய ஆபீசரா இருக்கிறாரு, என்னை உண்டாக்கினவர். இப்படி மனுஷர்களை காட்டிலும் தேவன் பேர்ல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் அது கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். 7வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப தெளிவா சொல்றாரு. மனுஷன் மேல் வைக்கப்பட்டவர் நம்பிக்கை சபிக்கப்பட்டது என்றும், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை அது பாக்கியம் உள்ளது என்றும் ரொம்ப அழகா அதே அதிகாரத்துல அந்த எரேமியா 17:5 நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். இப்ப பேசுகிறது யாரு ஒத்தாசையோட பேசுகிறேன்? கடவுளுடைய ஒத்தாசையினால. என் சுய சிந்தனையினாலேயோ சுய பலத்தினாலேயோ என்னுடைய சுய அறிவினாலேயோ நான் இதை எடுத்து பேசிவிட முடியாது.
அப்போ அப்படி பேசுறது வந்தா உலகத்துல எல்லா மனுஷர்களும் பேசலாமே? முடியாது. அப்போ தேவ ஞானம், தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். தேவ சமூகத்துல ஒரு 10 நிமிடம் முழங்கால நின்னா கூட அங்க சில காரியங்களை நமக்கு அழகா சொல்லி கொடுத்துடுறாரு. அப்போ அதனாலதான் மற்றவர்கள் மீது உள்ள காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் மீது பற்றுதலா இருக்கிறதே நமக்கு பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. 9வது வசனம் சொல்லும்போது எல்லாவற்றை பார்க்கிலும், இங்கதான் கவனிக்கணும், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்றாரு. இது தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொல்றார் தீர்க்கதரிசி மூலமாக. அப்போ இங்க சொல்லப்படும் போது எல்லாவற்றை பார்க்கிலும், தாய் தகப்பன் அண்ணன் தம்பி இல்ல உலக ஆஸ்தி சொத்து சுதந்திரம் கார் பங்களா வீடு இல்ல நிலம் புலன் எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற தானிய வகைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. யாருடைய இருதயம்? இந்த வசனத்தை வாசிக்கிற அல்லது ஒருவேளை இந்த வசனத்தை யார் மூலமாவது நீங்க கேட்கிற அவர் ஒவ்வொருவருடைய இருதயமும், என் இருதயம், கேட்கிற உங்க இருதயம், இத அப்படிதான் நம்ம சிந்திக்கணும். வேத வசனத்தோட ஒப்பிட்டு நம்ம இப்ப சில நேரங்களில் தவறு என்ன பண்ணிடுறோம்னா பிரத்தியாரியே சொல்லிட்டு இருக்கிறோம், எதிரில் நிக்கிறவங்களே பேசிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுக்கு கொஞ்சம் கசப்பு ஏற்படுத்தினவங்க இருப்பாங்க, அவங்களே யோசிப்போம், அது பொல்லாத பொண்ணு, பொல்லாத பையன், அவன் பொல்லாத மனுஷன், அந்த ஆளு அவரு ரொம்ப மோசமானவர், இப்படி நம்ம சொல்லி 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 நம்ம வாழ்க்கையில பழகிக்கிட்டோம். இல்ல, ஆண்டவர் அப்படி சொல்லி கொடுக்கல நமக்கு வேத வசனத்துல. நான் எனக்குள், அப்படி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். 10வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறார். இதை மறந்து போயிடவே கூடாது. நீங்க படித்த பிள்ளைகளா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், கிராமத்துல உள்ளவங்களா இருக்கலாம், பட்டணத்துல உள்ளவங்களா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவனா இருக்கிறாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அங்க அதுதான் சொல்றாரு, அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய இருதயத்தையும் ஆராய்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உங்களுடைய கவனம் எங்க இருக்கிறது? இந்த அதிகால நேரத்துல எப்படியாவது என்னுடைய தனிப்பட்ட, என்னுடைய அந்தரங்க, என்னுடைய கஷ்டங்களுக்கு அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி ஒரு மன ஏக்கத்தோடு நம்ம அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை எதற்கு நேரா செலுத்துகிறோம்? இந்த சத்தியத்துக்கு நேரா நம்ம செவிய சாய்க்கிறோமா? இந்த சத்தியம் எனக்கு உகந்ததா இருக்கு நினைக்கிறோமா? அல்லது வெவ்வேறான சிந்தனைகளை நம்ம உள்ளத்துல கொண்டுருமா? எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார், உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வசனம் அது கேட்கிற பொழுது அல்லது அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை கவனிக்கிற பொழுது நம்முடைய இருதயம் அவருக்கு நேரா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே அந்த எரேமியாவுல 18வது அதிகாரத்துல 11, 12 வசனங்களில பார்க்கிற பொழுது பக்கத்திலேயே அதே அடுத்த பேஜ்ல அந்த 18வது அதிகாரம் 11, 12 பார்க்கிற பொழுது, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் தவறான காரியம், எப்பொழுதும் நான் பிறரையே குற்றப்படுத்திட்டு இருக்கிறேன், எப்பொழுதும் ஒருவேளை நான் சொல்லுவது பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்கிற பொழுது கோபம், எரிச்சல், சமாதானம், சந்தோஷம் வாழ்க்கையில அது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். வேதமும் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. கர்த்தர் நம்ம உண்டாக்கினவரும் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறாரு. எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க முடியல, எல்லா நேரத்திலையும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இருக்கக்கூடாது. ஆனா சில மனுஷர்கள், சில சகோதரிகளோ சகோதரர்களோ சில நேரங்களில எப்பொழுதும் கட்டுன்னு இருப்பாங்க. ஐயோ அது அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய முகப்பாவனை, அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய செய்கைகள் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க உலகத்துக்குள்ள. அந்த விதமான காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. அதனாலதான் சொல்றாரு, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் இதயங்களையும்
சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அந்த வார்த்தைகளை சொல்றாரு. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? 12வது வசனத்துல, எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்று அவர்கள் மறுமொழி சொல்றாங்க. அப்படின்னு யார் சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விதமா நான் சொல்றேன், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? இல்ல, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுமொழி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனித்து பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவரிடத்துல நாம் அனுதினமும் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கட்டாயம் நான் ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ணலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அந்த காரியம் உங்களிடத்துல இல்லைன்னா நீங்க இந்த கால நேரத்தில் கூடி வந்திருக்க முடியாது. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கூர்ந்து கவனிக்கணும். அவர் மெல்லிய சத்தம், நான் பேசுறது ஒருவேளை சத்தமா கூட கேட்கலாம், இல்ல குறைவா கூட கேட்கலாம், உங்களுக்கு எப்படி கேட்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் பேசுகிற அதில் உள்ள கருத்துக்களை நம்ம அறிவதற்கு நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அதாவது ஆதியாகமம் முதல் புஸ்தகத்துல சொல்லப்படுகிற பொழுது, அவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அந்த மனுஷரை குறித்து பல சம்பவங்களை சொல்லிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை சொல்றார், கவனிக்கணும். அப்ப மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவர்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய இருதயம் விசனப்படுகிறதுங்க. இந்த உலகத்துல மனுஷனை உண்டாக்கி அவனை உண்டாக்குவதற்கு முன்பாக அவனுடைய தேவைகளை உண்டாக்கி, அவன் விரும்புகிறதை உண்டாக்கி, ஆடு மாடு பயிர் வகைகள், உணவு தானியம், ஆனம், பூமி, சூரியன், சந்திரன், இப்படி நட்சத்திரம், இப்படி எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி இவைகளெல்லாம் நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்த அந்த ஆண்டவர் அந்த மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் என்ன பண்றாராம்? இப்போ விசனப்படுறேன் அப்படின்றார். என் இருதயம் விசனப்படுகிறதுன்றாரு. விசனம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மொழிகள் வித்தியாசமா இருக்கும். கவலைப்படுறாரு, வருத்தப்படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. நல்லா யோசித்து பாருங்களேன். என்னை குறித்து ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருத்தப்பட்டிருப்பாரு, வேதனைப்பட்டிருப்பாரு. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ஏன் சொன்னா, நான் செய்த பாவங்கள், நான் செய்த அநீதிகள். ஒருவேளை அவர் அறியாதபடி செய்திருந்தா அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு. நான் அறிந்தும் செய்வேனானால் கட்டாயம் ஆண்டவர் ரொம்ப வசனப்படுவார். என் மகன், என் மகள் இத்தனை காலம் வரைக்கும் அவளை ஆற்றி தேற்றி எல்லாவற்றிலும் தப்பு வைத்து இம்மட்டும் இந்த குடும்பத்தை வாழ வைத்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து இத்தனை காரியங்களும் நான் அழகா செய்து வந்தேன். எத்தனையோ சத்துரு அவளை வஞ்சிக்க வந்தான், ஆனா எல்லாவற்றிலும் நான் அவளை நிழலாய் காத்து கொண்டு வந்தேன். ஆனா என் மகன், என் மகள் இப்படி செய்கிறாளே, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசுகிறாளே, என் பிரியமில்லாத காரியத்தை அவள் இருதயத்துல சிந்திக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசனப்படுவார். உங்களை குறித்தும் என்ன குறித்தும். எப்போ நாம தேவனுக்கு பிரியமில்லாத இருதயத்துல கடினம் உள்ளவர்களாய், அந்த கசப்புள்ளவர்களாய் இருக்கிற பொழுது. அது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது என்றாரு. அவன் சின்ன வயசுல இருந்தே. காரணம் என்னன்னு சொன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்ப நம்ம பிறக்கும் போதே அந்த பாவ வாழ்க்கையில, பாவ காரியத்தில நம்ம பிறந்தபடியினாலே, அப்ப சிறு வயது முதலே அவன் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. அது சிறு வயது முதலே பொல்லாததா இருக்கிறபடியினால தான் வேத வசனத்தை கொடுத்து, திருவசனங்களை சொல்லி கொடுத்து, ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, தேவாலயத்தை கட்டி கொடுத்து, போதகர்களை உருவாக்கி, சுவிசேஷர்களை உருவாக்கி, இப்படி இப்படி செய்யுங்கள், இப்படி இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆனாலும் கூட அந்த மனுஷன் என்ன பண்றான்? மகா கிறுக்குள்ளவனாய், அவன் மகா கேடுள்ளவனாய் அவன் இருதயத்துல சிந்தித்து பாவம் செய்து விடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, மற்ற எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 5:8, மத்திய 5:8, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். இது மலைப்பிரசங்கத்தின் போது 5வது அதிகாரத்திலிருந்து 7வது வசனம் முடிய மலைப்பிரசங்கம்.
8வது அதிகாரத்தில் தான் அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வராருன்னு நம்ம வாசித்திருக்கிறோம். அப்ப அந்த மலைப்பிரசங்கத்தின் போது திரளான மக்கள் கூடி வருகிற பொழுது அங்க சொல்லி கொடுக்கிற வார்த்தை அதுதான், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். முதல்ல அதுதான். நீங்க என்னை தேடி வாங்கப்பா, என்னிடத்துல ஜெபிங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு ஆலயம் கட்டுங்கப்பா, இப்படிலாம் சொல்லல ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு முதல் வார்த்தையா, உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்பதான் நான் சொல்ற வார்த்தை உங்க இருதயத்துல தங்கும். என் வார்த்தை மட்டும் இல்ல, நானே அந்த இருதயத்துல தங்குவேன், உனக்கு நினைப்பூட்டி கொடுப்பேன், உன்னுடைய வழிகளை செவைப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இருதயத்தை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு நிருப பாடத்துல யாக்கோபு எழுதும் பொழுது சொல்றாரு, 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனா நாம அதை உணர்றோமா? அதுதான் கேள்வி. இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு பிரசங்கிக்க சொல்லி நீங்க கேட்டீங்க, ஆவியான ஒரு தூண்டினாரு, உங்க மத்தியில வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு மட்டும் சொன்னா போதாது, பெருமைப்படாதீங்க, அது பாவம், ஆண்டவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டா போதாது. நான் முதல்ல என்னை சரி பண்ணிக்கணும். நான் பெருமை உள்ளவனா இருக்கக்கூடாது. அப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொன்னா எனக்குள்ள பெருமை இருக்கக்கூடாதுன்னு திட்டமா சொல்லுகிறது. ஒரு சின்ன சின்ன காரியத்தை நம்ம என்ன பண்றோம், நான் நல்லா பிரசங்கம் பண்ணனா, நான் நல்லா பாடினா, நான் நல்லா வேதத்தை தெளிவா வாசித்தனா, தப்பு இல்லாத வாசித்தனா, சொல்லுங்க, கேட்டீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், மற்றவங்களை எதிர்பார்க்கிறோம். யாராவது பிரசங்கம் பண்ண முடிச்சுட்டா, இல்ல பாட்டு பாடி முடிச்சுட்டா, இல்ல சாட்சி சொல்லி முடிச்சுட்டா, இல்ல வேதத்தை தெளிவா வாசித்துட்டா, நான் நல்லா வாசினாப்பா அப்படின்னு கேட்போம். பார்த்தீங்களா? என்ன எதுக்கு கேட்கிறோம்? என்னை புகழணும், மற்றவர்கள் என்னை பாராட்டணும். நான் ரொம்ப நல்லா அருமையா வாசித்தீங்கன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்ல. நான் ஆண்டவருக்கு முன்னாடி தேவ சமூகத்துல நான் அற்பமானவன், ஒரு குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண். நம்ம சரியான பாத்திரமா இல்லை அவருக்கு. ஆக அப்படிப்பட்ட நிலையில அங்க சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்துல அந்த வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னார், சிறு வயது முதலே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அப்படித்தானே இருக்கும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கலாம். கேள்விக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆனா அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. அப்படி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, இப்படி அதிகாலை நேரத்துல வந்து கூடி வந்து ஜெபிக்க 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 நம்மிடத்துல மாற்றம் ஏற்படணும், மாறுதல் உண்டாகணும். அப்பதான் இத்தனை ஆண்டு காலம் இந்த அதிகால நேரத்துல 4 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி 4:30 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி பிரேயர் ஜெபம் பண்ணி ஒரு தேவ பிள்ளைகளா வந்து சத்தியத்தை சொல்லி ஜெபித்து பாடல் பாடி நாங்க கடந்து போகிற பொழுது, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தேன், இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் நமக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. மார்க் 7:6, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி நல்லா பாடுறோம். நிறைய பேரு, நான் ஒருவேளை உங்களில் எத்தனை பேர் பாட சிறப்பு உள்ளவங்க எனக்கு தெரியாது, இந்த பாட்டு மேல ஈர்ப்பு உள்ளவர்கள், இசை மேல ரொம்ப நாட்டம் உள்ளவர்கள் வேதத்தை உதாசீனப்படுத்துவாங்க. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எங்க ஒன்னாலும், எந்த ஆலயத்தில் ஒன்னாலும், அது பெந்தகோஸ்த ஆலயமா இருந்தாலும் சரி, மெயின்லைன் சபையா இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷ் சபையா இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி, கிராம சபையா இருந்தாலும் சரி, பட்டண சபை, நீங்க எங்க வேணாலும் பாருங்க, அந்த அந்த இசை, அந்த பாடல், அது ரெண்டுக்கு மேல ஈர்ப்பு உள்ளவர்கள். ரொம்ப பாடணும் 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 பாடணும்னு, இசைக்கணும், நல்லா விதவிதமா மியூசிக் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. வேதமும் இருக்கணும், பாடலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். ரெண்டு, இது வேண்டாம் அது வேண்டும்னு சொல்லக்கூடாது, ரெண்டுமே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி தாவீது அப்படித்தான் செஞ்சார். நடனமாடினார், இசை கருவிகளை கொண்டு இசைத்தார், இசைக்கிறவர்களை உருவாக்கினார் நிறைய பேரை. அப்ப அந்த மாதிரி அது ரெண்டும் வேணும். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு தப்பு பண்றது என்னன்னா, நிறைய பேர் இன்னைக்கு திருச்சபைகள்ல பாருங்க, அப்ப அந்த இசையோடு இசைந்துடுவாங்க, வேதத்தை விட்டுடுவாங்க. அதனாலதான் அந்த விரோதம், அந்த கசப்பான வைராக்கியம், இவர் என்ன பேசுற போறாரு, இவர் பேசுற எத்தனை முறை கேட்டமே அப்படின்னு ஒரு அசத்தனம். மார்க்
அந்த என் ஜனங்க அந்த மார்க் 7:6 அதுதான் சொல்றாரு, உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொல்றார். அதே அடுத்து வசனம் சொல்லுகிற பொழுது மார்க் 12:30 சொல்லப்படுகிற பொழுது, கற்பனைகளில் பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான். அதுதான் பிரதானமான கற்பனை. அவர் கொடுத்த கற்பனைகளில மிக மிக பிரதானமானது இது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்ப அந்த கற்பனை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதான் என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசியா முடிச்சிடுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20-24 வரைக்கும் வாசினா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் தான் இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு ஆதாரம். இவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அதை நாம் முழுமையாய் அகற்ற வேண்டும், முற்றிலும் எடுத்து போட வேண்டும். கடவுளுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்குதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட செயல்பாடு தான். இதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்குது. நீங்க வீட்டுல இருக்கும்போது இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. 7வது அதிகாரம் மார்க் 20-24 வரைக்கும். இவைகளெல்லாம் நம்ம இருதயத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம விட்டு தள்ளி நிற்கிறார், நெருங்கி நிற்க முடியல. ஆக இப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த வார்த்தைகளோடு என் இருதயத்தை நான் கசப்புள்ளவனா இல்லாதபடி எல்லாரையும் அரவணைத்து அன்புள்ளவனாக மாறுவதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக என்று சொல்லி இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். மற்றவர்களையும் நாம் அப்படியே நேசிப்போம். கர்த்தர் நம்மை நேசித்து நடத்துவார். ஆமென்.